Sunshine, sunshine, sunshine. பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு திரைப்படம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கும். இது உங்கள் செருப்பை விட்டு போனாக்கா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை, பாத்திரத்தை விட்டு போனால் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக சொல்கிறது தான். அதே தலைப்பாக வச்சுருக்கார் யார்? எஸ் கார்த்திகேயன் என்ற ஒரு புதிய இயக்குனர். திரையுலகில் பல ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த தனியாக இயக்குவதில் முதல் படத்தோட இயக்குனர் அவர் சொல்கிறார். இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லிவிடுவோமே. ஒரு கார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய திரைப்படங்களுக்கு உதவி இயக்குனராகவும் இணை இயக்குனராகவும் கோ டைரக்டராகவும் திரைக்கதை அமைப்பு டிஸ்கஷன்லாம் போகிறார். அவருக்கு உள்ள தாகம் அது திரைப்படம் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர்கிட்ட வெயிட் பண்ண முடியல. வேறு தொழிலில் இருக்கிறதுனால வெயிட் பண்ண முடியல. காத்திருப்பார்கள் 6 மாதம் 1 வருஷம் காத்திருது. வயசே போச்சு. இவர் என்ன புத்திசாலித்தனமாக என்ன பண்ண, அவர் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பார்ப்பவர்களுக்கு கனெக்ட் ஆகணும். நம்மளுக்கும் அந்த திரைப்படத்துக்கு ஏதேனும் ஒரு ஒட்டுறவு இருந்தால் தான் நிற்க முடியும். அதுதான் அன்றைக்கி எம்ஜிஆராக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், எல்லா வெற்றி பெற்ற திரைப்படங்களை பார்த்தா உள்ளே நாம் அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டராக இருப்போம். அதான் செய்திருக்கிறார்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த ஒரு தம்பி நிறைய இடத்துல வேலை வாய்ப்பெல்லாம் அலைகிறாரு, திரிகிறாரு, ஏமாத்துறார்கள், சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா இவரும் மாதிரி ஒத்த கருத்துடைய நண்பர்களை இணைத்து கொண்டு ஒரு தொழில் துவங்குவோமே, சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், தொழில் துவங்குவோமே அப்படின்னு திட்டமிடும் பொழுது அந்த திட்டத்தில் இணைந்தது தான் அந்த இப்போல்லாம் வாட்ஸ்அப். அதாவது செல்ஃபோன் என்பது இந்த நூற்றாண்டின் இந்த ஆரம்பத்தை இதோடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஃபோனுக்காக அப்ளை பண்ணிட்டு 10 வருஷம் 5 வருஷம் இருப்பாங்க. எம்எல்ஏ எம்பி இந்த ஐஏஎஸ் டாக்டர்ஸ் ஒன்றே கொடுத்துருவாங்க. ஃபோனே கிடைக்காது. இப்பொழுது நீங்கள் கொண்டு போய் ஃப்ரீயாக வச்சுக்க, ஒரு 6 மாதம் கழித்து நான் அடுத்த 1 மாதம் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய வந்தோடனே ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயத்தை நல்லதாக பயன்படுத்தினா நல்ல, எப்பொழுதுமே அது ஒரு பேரலாக பயன்படுத்துவார்கள். இப்படி ஒரு செல்ஃபோனு, பட்டன் செல்ஃபோன் வந்துச்சு. மெசேஜ் அனுப்புவாங்க கம்பெனிஸு, நீங்கள் அது பிறட்டுறேன் உருட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது. வாய்ஸ் மெசேஜ் ஃபோன் பண்ணுவாங்க. அது நிறைய பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்கா ஆண்களுடைய வாய்ஸில் பேசுவாங்க, ஆண்கள்னாக்கா பெண் பிள்ளையோடைய வாய்ஸில் பேசுவாங்க. எப்போதும் பலவீனம் தானே. அப்புறம் என்ன, எங்கேயே அந்த நம்பர்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அவருடைய நண்பர்கள் வங்கியில் இருப்பாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க ஃபோன் நம்பர் தேவை, அந்த எடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த ஆதார் கார்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு சும்மா தொல்லை பண்ணுவாங்க. இப்பொழுது அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்தோடனே என்ன பண்ணியாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுக்கிட்டு எல்லாம் வீடு வாங்கணுமா, நகை வாங்கணுமா, அதை முடி வெட்டணுமா, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், அது மாதிரி மிளகா அரைக்கணுமா, சாப்பாடு சமையல் ஆன்மீகம்லாம் போயிடுது. இதில் இன்னொரு பெரிய இப்போது பூந்துட்டு என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ். அந்த ஆன்லைனில் ₹1 போட்டால் ₹2 தரேன், இல்லை ₹1,00,000 பண்ணு, நான் மாதம் 10,000 தந்து நாமோ பட்டையோ போட்டுக்கிட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லாமல் பண்ணோன்னா பாவம் மிடில் கிளாஸு, வேலை வெட்டி இல்லாதவர்கள், முக்கியமாக அவருடைய இலக்கீடு வேலை வெட்டி இல்லாதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், படித்த படிப்பு தகுந்த வேலை இல்லாதவர்கள், அப்புறம் சும்மா பொழுது போகாமல் இருக்கிற காசு அப்பா அம்மா சேர்த்து வச்சுட்டாங்க, இவங்களை எப்படியாவது என்ஜாய் பண்ணணும், செலவு பண்ணணும், வேலைக்கு போனதில் நினைக்கிறவர்களை இலக்கீடாக வைத்து செய்கிறார்கள், ஆகப்படுறாங்க. கதை இல்லைன்னாங்க, கதைக்கு வாங்க சார் ஒரு ஆளும் பேசு. கதை என்னங்க, அது ஆன்லைனில் இப்போ உதாரணம் பிளாக் பாண்டி ஒரு நல்ல ஃபெமிலியரான பர்சன், அவருக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு இளம் வயது தம்பி, அவர் நல்ல ஃபோன் வருது. அவர் என்ன 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நான் ஒன்றை பார்க்கணும், என்ன பார்க்கணும், எப்படி பிறந்தமணியாக பார்க்கணும்லாம் சொல்லி எல்லாம் நிறைய வருகிறது. இப்போல்லாம் 2 ஃபோன் வாங்கிட்டாலே என்ன மேடம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்ல, அவன் யாங்க புருஷனை பற்றி திட்டுறதே முழு நேரம் சொல்லி, இவன் பொண்டாட்டியை பற்றி திட்டுறது முழு நேரம், என் பொண்டாட்டி என்ன அது பண்ணுறா இது பண்ணுறா குடும்பம் பண்ணுறான்னு சிம்பதியை கிரியேட் பண்ணுறது, சிம்பதியை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சமா. இப்படி ஒரு மேட்டர் மாட்டுது, அடித்து தள்ளுறாங்க. நான் ₹1,00,000 பண்ணாக்கா 10,000 மாதம் மேனி 1 வருஷம் ஃபுல்லாக தருவோம், அப்படி உங்கள் முதலீடு அப்படி இருக்கும். எப்படிங்க ஏழைப்பாள நம்ம சொன்னோம்ல, முன்னே இருக்கக்கூடியவங்கள வேலை வெட்டி இல்லாதவன் ஏதாவது 5-10 கிடைக்குமான்னு கிடைக்கிறப்ப இப்படி இருந்தேன். ஆனால் உள்ள தொழிலையும் விற்று விட்டு இருக்கிறத விற்று சுட்டு போடுறாங்க. இதுக்கு ஏஜென்சி வேணி இணைச்சி விட்டாக்கா நான் அது தருவேன், இணைச்சி விட்டா இது மாதிரி உங்களுக்கு அது தருவேன், என்னங்க செய்து பிடிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆள் தான் லிவிங்ஸ்டன். அவர் கோழி பண்ண வச்சுக்கிறாரு, நல்ல குடும்பம் நல்ல அமைப்பாக இருக்கிறப்போ இது மாதிரி ஒரு ஆசையை காட்டி என்ன பண்ணியாச்சு, அவர் இருக்கிறதுல தொழிலை விட்டு இருக்கிறத விற்றுட்டு பொண்ணு கல்யாணத்தை வச்சுருக்க மாதம் 1 வருடம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
அதே காசை வச்சு கொடுத்தோம். ஒரு வருஷம் நம்பிக்கை வந்துருதுல, டக்குன்னு தட்டி விட்டாக்கா டபுள் ட்ரிபிளாக 4000 கோடி 5000 கூட தடவுறான் அந்த ஹீரோ. அப்புறம் அடுத்தாப்புல இதை பாருங்க 200ரூவா 100ரூவா 300ரூவாய்க்கு செல்ஃபோன் தரேன் அப்படின்னு அது வாங்கி ஒருத்தன் 5-10ன்னு பண்ணிடுறான். அது ஒரு 5000 கோடி ரூபா தெரியும். இப்படியே தான். இப்படி சேரும் பொழுது போலீஸுக்கு அகப்படும். ஏன்னா டக்குன்னு அந்த பணம் சேர்ந்தோன்னே டக்குன்னு அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, ஃபேக் ஐடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடிவிடலாம். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மாட்டினாரா? அது காவல்துறையிலேயே அதில் மாட்டினாரா மாட்டவில்லையா? நம்ம சட்டம் எந்த அளவுக்கு ஓட்டையாக இருக்கிறது? இவர் சொல்கிறார், சட்டமே ஓட்டக்குள்ள தானையாக இருக்குது. எல்லாரும் மனிதர்கள் தானே. போலீஸாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், அரசியல்வாதி எல்லாமே மனித பிண்டங்கள். அவரோட குடும்பம் கொடுத்தன எல்லாமே இருக்குது. இதுதான் என்னுடைய பலம்னு சொல்கிறார். இதில் கார்த்திகராஜ் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவரே எழுதி இயக்கி நடித்து தள்ளிக்கிறது. ஸ்ரீகாந்த் தேவா குத்துன்னா கொலை குத்து, நாயடி பேடி அடிச்சு நவுத்தி தள்ளுறாரு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில். அது மாதிரி இது இமான் அண்ணாச்சி வெற்றிகரமாக அவர் கொடுக்க அவருடைய ஸ்லாங்கில் தேவைப்பட்டிருக்கு. அகல்யா வெங்கடேசன் ஆடாடாடாடா நச்சடி அடித்து பட்டை கிளப்பியிருக்கிறான். பொழுதுபோக்கணும் எல்லாம் டென்ஷன் இந்த இதில் மாட்டியாக கிடக்கிறான் நிறைய பேர். அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீ பண்ணும், மக்கள் ஒரு ரிலாக்ஸாக இருக்குன்னா அந்த படத்தை போய் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு படிப்பினையை வித் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கான். லெட்ஸ் கோ அண்ட் see the thing. Bye. Sunshine, sunshine.